கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். திறப்பு விழா அன்று ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. பாலத்தை திறந்து வைக்க வந்திருந்த சில பிரபலங்கள் காயம் அடைந்தனர். தொடர்ந்து நடந்த விசாரணையில் அஸ்திபார தூண்கள் சரியான முறையில் வடிவமைக்கப்படவில்லை என்பதும் எடையை தாங்க முடியாமல் பாலம் விழுந்ததும் தெரிய வந்தது. பொதுவாக அதிகப்படியான சக்தி அல்லது எடை எதன் மீதாவது வரும்போது அந்த பலவீனமானது உடைகிறது. ஆகிலும் மனிதர்களுடன் தேவன் இடைப்படுவது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பலவீனமான மனித பாத்திரங்கள் நசுக்கப்படுவதில்லை. மாறாக தேவன் அவர்களை பலப்படுத்தி தம் நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார். ஏதோ ஒரு விஷயம் பவுலை தொந்தரவு செய்தது. அது ஒரு தடையாக இருந்தது என்பதை உணர்கிறார். அந்த முள்ளை தன்னிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று தேவனிடம் உருக்கமாக வேண்டினார். ஆனால் தேவன் வேறு ஒரு தீர்வை கொடுத்தார். அவரது பலவீனத்தை அகற்றுவதற்கு பதிலாக அவர் கிருபையின் மூலம் தம் வலிமையை அல்லது வல்லமையை வெளிப்படுத்துவார். தேவ வல்லமை பவுலை போன்ற பலவீனமான மனித பாத்திரத்தை உடைக்காது. மாறாக அவருடைய கிருபையால் பலமாக அல்லது வல்லமையாக மாற்றப்படும். கன்னி மரியாளுக்கு காபிரியேல் சொன்னது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்பதாக இருந்தது. தேவன் மனிதர்களுடன் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகி சாதாரண மனிதர்களிடையே வாசம் பண்ணினார். ஆம் என கண்பானவர்களே, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். வல்லமையாய் செயல்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க தெய்வ வல்லமையால் எங்களை பலப்படுத்துங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.